ஆதிசிவன் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். சூரிய கிரகணத்தால் எந்த ராசிகளுக்கெல்லாம் அசுப பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்க போகுது, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த செப்டம்பர் 7, 2025 அன்று பௌர்ணமி இரவில் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. இந்த கிரகணம் சுமார் 3.5 மணி நேரம் நீடிச்சது. இதனிடையே வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. 21 மகாலயபட்சத்தின் கடைசி நாள் இந்த சூரிய கிரகணம் சர்வ பித்ரு அமாவாசை நாளில் நிகழ இருக்கு. மகாலயபட்சத்தின் தொடக்கமும் முடிவும் கிரகணத்திலிருந்தே வந்தவையா இருக்கு. 2025ஆம் ஆண்டின் மகாலயபட்சம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மகாலயபட்சத்தின் தொடக்கமும் ஒரு கிரகணத்தோட தொடங்கி ஒரு கிரகணத்தோட முடிவடையுது. பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு தற்செயல் நிகழ்வு நடந்திருக்கு. 2025ஆம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் தேதி மற்றும் நேரம் என்னன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமாகும். இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் 2025 செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணிக்கு முடிவடையுது. அதாவது சூரிய கிரகணத்தின் காலம் சுமார் 4.5 மணி நேரம் இருக்க போகுது. கன்னி ராசியில சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் ஏற்படும். ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திர நட்சத்திரத்துல நிகழுது. சூரிய கிரகணத்தின் போது சூரியன் கன்னியில இருப்பாரு. மேலும் புதனுடன் சேர்ந்து புதாத்திய ராஜயோகத்தை உருவாக்குவாரு. அதனால இந்த சூரிய கிரகணத்தின் ராசிகள் ஏற்படும் விளைவு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கும். ஆனா இந்த சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சிறப்பு விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி தான் நிகழ்ந்தது. இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பின்பு சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரிந்தது. அது மட்டும் இல்லாம அது முழு சந்திர கிரகணம். இந்த நிலையில இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணமானது இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரைக்கும் நீடித்திருக்கும். இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து, பிஜி, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெரியும். ஆனால் இந்தியாவில் தெரியாது. பஞ்சாங்கத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. என்னதான் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியலனாலும் இந்நிகழ்வின் போது கிரகங்களின் ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையையும் பாதிக்கும். அதுலேயும் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரகணங்கள்ங்கிறது ஒரு வானியல் நிகழ்வுகளாக சொல்லப்படுது. ஜோதிடத்தின்படி கிரகணங்கள் ஒரு மோசமான நிகழ்வுகளாக கருதப்படுது. ஒரு ஆண்டில் 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் என 4 முறை கிரகணங்கள் நிகழ்கிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29ஆம் தேதி நிகழ்ந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணம் ஒரு வளைய சூரிய கிரகணமாகும். இந்த கிரகணத்தால 4 ராசிகள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடும்னு கூறப்படுது. இந்த கிரகணம் கன்னி ராசியிலையும் பல்குனி நட்சத்திரத்திலையும் நிகழ இருக்கு. அதனால இதன் தாக்கம் குறிப்பா கன்னி ராசிக்காரர்கள் மீது இருக்கும். இது தவிர மிதுனம், மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறாங்க. மேலும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. முக்கியமா இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நம்பிக்கையானவர் உங்களை ஏமாத்தலாம். இது உங்களின் மன உறுதியை உடைத்து உங்களின் நிலைமையை பலவீனப்படுத்தும். மேலும் பணப்பிரச்சனைகளை திடீர்னு சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. இக்காலத்துல எந்த விஷயத்தையும் எச்சரிக்கையா செய்யணுங்க. மேலும் அரசாங்க வேலைகள்ல இழுபறியா நடக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் தாமதப்படும். தொழில்துறையினர், வியாபாரிகள் தொழில் விருத்தி செய்யும் சூழல் இல்லைங்க. அலுவலக இடமாற்றம் ஏற்படுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சங்கடங்களை சந்திச்சு அதன் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க தாமதப்படும். பொது வாழ்க்கை, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் நலப்பணியால பிரபலம் அடைவது கஷ்டம். வெளிநாட்டு பணி குறித்து தகவல்கள்லாம் மாணவர்கள் பெறுவாங்க. சளி, இருமல், தலைவலி ஏற்பட்டு சிகிச்சை மூலமா விலகும். மனக்குழப்பம் ஏற்படும். எதிலுமே நல்ல முடிவெடுக்க முடியாது. தொடர்ந்து மனக்குழப்பம் நீடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொருளாதார பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. நிகழும் சூரிய கிரகணம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்த கொடுங்க. மேலும் குடும்ப விஷயங்கள்ல குறிப்பா கணவன் மனைவிக்கிடையில
கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது நன்மையை அளிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் இருந்து விலகி இருங்க. மேலும் கன்னிராசியின் முதல் வீட்டில் இருந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. கன்னிராசிக்காரர்கள் பல சவால்களை எதிர்கொள்வாங்க. வணிகம், காதல் வாழ்க்கை, நிதிநிலை போன்றவற்றில் சிரமங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் எவரையுமே கண்மூடித்தனமாக நம்புறத தவிர்க்கணும் நீங்க. இல்லாவிட்டா பெரிய அளவில் இழப்பை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலுமே கவனமா இருக்கணும். எந்த முடிவையும் எடுக்கிறதுல அவசரப்படுறத தவிர்க்கணும். சூரிய கிரகணத்தால கன்னிராசினருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும். அதோட தன்னம்பிக்கை குறையும். வேலையில் தடை தாமதம் ஏற்படக்கூடுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு. அதனால இந்த தருணங்கள்ல முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. மேலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறது உங்களுக்கு நல்லதை விளைவிக்கலாம். இல்லத்தரசிகள் மனசுல சங்கடங்கள்லாம் ஏற்படும். வியாபாரம், தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முதலீடு கிடைக்காது. இடமாற்றம் அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி லாபம் ஈட்ட முயற்சிக்க வேண்டாங்க. வேலை தேடுறவங்களுக்கு, வீடு கட்ட திட்டமிடுறவங்களுக்கு எண்ணம் இழுபறியாகவே இருக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் வீட்டு கதவை தட்டும்னு நினைப்பாங்க. ஆனாலும் அதிலும் தடைபட வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள்லாம் இரவுல வெளியிடங்களில் தங்குறத தவிர்க்கணும். அடிவயிறு, முதுகுல வலி ஏற்பட்டா மருத்துவமனை ஆலோசனை பெறணும். மேலும் சூரிய கிரகணம் மீனராசியை பாதிக்கும். தொழில் மற்றும் நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். செலவுகள்லாம் அதிகரிக்க செய்யுங்க. குழப்பமான சூழ்நிலை நிலவக்கூடுங்க. வேலையில பதற்றம் ஏற்படக்கூடும். சற்று கவனமா இருக்கிறது நல்லது. இல்லைன்னா உயர் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடுங்க. வரவை விட செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. சேமிப்பு குறையும். மேலும் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தின் போது மீனராசிக்காரர்கள் கூடுதல் கவனமா இருக்கணும். நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாங்க. முதலீடுகளால இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்பிக்கையான மற்றும் நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அதனால 3ஆம் நபரிடம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. நீதிமன்ற வழக்குகளில் கவனமா இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் மோசமான விளைவுகளை தவிர்க்க பொறுமையோடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்பவும் அவசியப்படும். இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு எதுவும் இல்லைங்க. இல்லத்தரசிகளுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும். தொழில்துறையினர், வியாபாரிகள் நட்டத்தை அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்துல புதிய மாற்றங்கள்லாம் சந்திக்க அதுக்கேற்ப செலவினங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்க்கை மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடர்பாடுகள், தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் கல்வியில தனித்திறன்களை வெளிக்காட்ட பாராட்டுகள் கிடைக்கும். இரத்த அழுத்தம், தலைவலி போன்றவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். கையிருப்பெல்லாம் கரையுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் எதுவும் வராது. மிகுந்த கவனத்தோட இருக்கிறது தாங்க நல்லது. மேலும் தனுசு ராசினர் இப்போதுதான் சனியின் பாதிப்பிலிருந்து விலகி வந்திருக்கும் நிலையில வரும் 21 செப்டம்பர்ல நிகழும் சூரிய கிரகணம் தனுசு ராசியினரை சட்ட சிக்கல்ல சிக்க வைக்கும். ஆவணங்கள்ல கையெழுத்திடுறத தவிர்க்கணும். வேலையில கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை காட்டணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் தாய் தந்தையரிடம் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரங்களை நட்டம் ஏற்படுங்க. 3வது நபரை நம்பி தொழில் வியாபாரத்துல ரகசியங்களை சொல்லக்கூடாது. வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியிடக்கூடாது. நீங்களும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அரசாங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க நேரிடும். ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை நம்பி முதலீடுகள்லாம் இறங்க வேண்டாங்க. இப்போதைக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.